இயேசுநாதர் அவர்கள் பிறந்து இருந்தது கொஞ்ச நாள் இருக்கும் பொழுது என்ன சொன்னார்? என்ன சொன்னா? ஒரு கண்ணத்தை இறந்தால் மறுகணத்தை காட்டினார். ஏன் சொன்னாரு எல்லாருக்கும் புரியாது. ஏங்க இயேசுநாதர் சொன்னாருங்க ஒரு கணத்தை காட்டுங்க, நான் மறுகணத்தை காட்டுன்னா அதற்கு என்ன காரணம்? எத்தனை தடவை அடிச்சுக்கிட்டே ஒரு நாள் அவனை கைவிழிக்கும். அந்த இயேசுநாதர் என்ன சொன்னார்னா, அதான் அடிக்கடி சொல்லுவேன், அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்லி. எனக்கு சின்ன வயசுல இருந்து நன்மைகள் செய்துதான் பழக்கமே தவிர எது தீமைகள் செஞ்சலாம் எனக்கு பழக்கம் இல்லை. அதாவது சொல்லுவாங்க, கபடம் இல்லாதவன் பாக்கியசாலின் பைபிள்ல சொல்லு. நான் பாக்கியமா இருக்கிறேன், சிலர் பாக்கியசாலி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். எல்லா மதத்திலையும், கிறிஸ்துவ மதமா இருந்தாலும் சரி, இந்து மதமா இருந்தாலும் சரி, முஸ்லிம் மதமாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் போதிக்கிறது அன்பு ஒண்ணுதான். அன்பை தான் போதிக்கிறாங்க. அதே தான் இங்கேயும் சொல்றேன். அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, இல்லாதவங்களுக்கு கொடுங்க. ஆக மக்களுக்கு நீ சேவை பண்ணு. நீ களைப்பாக இருந்திருந்தா என்கிட்ட சொல்லுங்க, உங்களை இளைப்பா இருக்கிறேன். சுமை தூக்கி கொண்டு களைப்பாக வந்தால் நான் இளைப்பா இருக்கிறேன், இளைப்பாடுறதுக்கு நான் இடம் தரேங்க. அந்த மாதிரிதான் என்னால் முடிந்த உதவி செய்றேன். பைபிள்ல கூட நான் படிக்கும்போது சொல்லுவேன், வலதுகை கொடுக்கிற தர்மம் இடதுகைக்கு தெரியக்கூடாது. வலதுகை எடுத்து கொடுக்கிற அந்த நேரத்தில் யோசிச்சா தப்பு தான், நான் இடதுகையில் எடுத்து கொடுக்கிறேன். அந்த அளவுக்கு தர்மம் மிகச் சிறந்தது, சால சிறந்தது. இவங்கெல்லாம் சொல்லுவாங்க, நீ 4 ஏழைகளுக்கு உதவி பண்ணிப்பாரு, அதுல இருக்கிற சுகம் எதுலையும் கிடையாது. இதை நான் அனுபவிச்சிருக்கேன், அனுகுணமா அனுபவிச்சிருக்கிறேன்.